கோ திரைப்படத்தோட ஃப்ரீ டிக்கெட் வின் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு #GOAT அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்து பண்ணணும். ஸோ அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்களும் குலுக்கல் முறையில் டெய்லியும் 3 டிக்கெட் வின் ஃபைனலாக கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி அஃபிஷியலான அப்டேட் வந்து வரப்போகிறது. ஸோ எப்போ அஃபிஷியலான அப்டேட் வந்து வரப்போகிறது, இதுக்கான ஏற்பாடுகள் தயாரிப்பு நிறுவனம் என்ன பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கிற அப்டேட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நமக்கு வந்து கிடைத்து கொண்டு வருகிறது. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ஸோ கங்குவா திரைப்படம் அக்டோபர் 10 வெளியாகும் அப்படிங்கிற அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாலுமே இப்போ வரைக்கும் வந்து அக்டோபர் 10 கங்குவா திரைப்படம் வெளியாகுமா அப்படிங்கிற கேள்விக்குறி வந்து எழுந்திருக்கு. ஏன்னா அதே அக்டோபர் 10 தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட வேட்டையன் திரைப்படம் வெளியாகிறது. அதுக்கான ப்ரொமோஷன் ஒர்க்கும் வந்து செமையகராக போய்கொண்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து வேட்டையன் திரைப்படம் கங்குவா திரைப்படம் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகாது. ஏற்கனவே வந்து ஞானவேல் ராஜாவும் சொல்லியிருந்தாங்க. ஸோ கரெக்ட், நாங்கள் வந்து வேட்டையன் திரைப்படத்தோட சூப்பர் ஸ்டார் கூட மோத மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. அதனால தான் சூர்யா ரசிகர்கள் மத்தியில் கங்குவா திரைப்படம் சொன்ன தேதியில் அக்டோபர் 10 வெளியாகுமா அப்படிங்கிற கேள்விக்குறி எழுந்திருக்கு. சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே கங்குவா அக்டோபர் 10 வெளியாகாது, தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும், நவம்பர் மாதம் ரிலீஸ் ஆகும், அப்படி இப்படின்னு கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியில் வந்து பல குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்காங்க. இப்போ வந்து கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை பற்றி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இது வரைக்கும் வந்து தயாரிப்பு நிறுவனம் வந்து கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை பற்றி எந்த ஒரு டிஸ்கஷனும் எடுக்கல அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆஸ் ஆஃப் நவ் இப்போ வரைக்கும் வந்து கங்குவா திரைப்படம் அக்டோபர் 10 ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் தான் வந்து இருக்காங்களாம். ஆனால் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட வந்து விசாரிக்கும் போது இந்த திரைப்படம் அக்டோபர் 10 ரிலீஸ் ஆனால் அது வந்து கங்குவாவுக்கு தான் மிகப்பெரிய மைனஸாக இருக்கும். ஒரு பெரிய அளவில் ஓப்பனிங் வந்து இருக்காது. 1000 ஸ்க்ரீன் வந்து தமிழகத்தில் இருக்குன்னா அதில் வந்து மேக்ஸிமம் வந்து வேட்டையன் திரைப்படத்துக்கு தான் கிடைக்கும். ஒரு 600 ஸ்க்ரீன் பக்கம் வேட்டையன் திரைப்படத்துக்கு வந்து கிடைச்சிடும். அதுக்கப்புறம் ஒரு 400 ஸ்க்ரீன் மட்டும்தான் வந்து கங்குவா திரைப்படத்துக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து தமிழகத்தில் மட்டும் இருக்காது. கேரளா, கர்நாடகா, நார்த் இந்தியா அந்த மாதிரி வந்து எல்லா ஸ்டேட்லேயும் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஒரு பயங்கரமான மவுஸ் வந்து இருக்கிறது. ஏன்னா இதுக்கு முன்பு ஜெயிலர் திரைப்படம் பயங்கர வெற்றி அடைந்தது. அதனால் வந்து இப்போ வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட மோதனா உங்களுக்கு வந்து பெருசாக வந்து ஓப்பனிங் வந்து கிடைக்காது. ஒருவேளை படம் வந்து சூப்பராக இருந்தால் அதுக்கப்புறம் தான் தேட்டர் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆனாலுமே இந்த ஓரளவு லைட்டாக வந்து விமர்சனம் வந்து நெகட்டிவான விமர்சனம் கங்குவா திரைப்படத்துக்கு வந்து விட்டால் அது வந்து ஒரு பெரிய அடியாக வந்து கங்குவா திரைப்படத்துக்கு விழும். போட்ட பட்ஜெட்டை கூட உங்களால் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அதனால் வந்து இப்போ வந்து ஞானவேல் ராஜா வந்து ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ஓடிடி ரைட்ஸ் அந்த மாதிரி வந்து எல்லா ஸ்டேட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் கூப்பிட்டு நாளைக்கு வந்து ஒரு மீட்டிங் வந்து நடக்க போகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ப்ரொடியூசர் தலைமையில் அந்த ஒரு மீட்டிங் வந்து சூர்யா சார்பாகவும் வந்து கலந்து கொள்ள போகிறார்கள். சூர்யா அவர்கள் கலந்து கொள்ள போவதில்லை, சூர்யா சார்பாக வந்து கலந்து கொள்ள போகிறார்கள். அந்த மீட்டிங்கில் வந்து என்னைக்கு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும், சொன்ன டேட்டில் அக்டோபர் 10 ரிலீஸ் பண்ணால் நமக்கு வந்து லாபம் கிடைக்குமா, படம் வந்து போகுமா, ஸோ இல்லை வந்து டேட்டை சேஞ்ச் பண்ணால் படத்துக்கான ப்ரொமோஷன் வந்து பாதிக்குமா அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் வந்து எடுக்க போகிறாங்களாம். ஸோ நமக்கு கிடைச்ச தகவல் படி என்னன்னா, ஸோ டேட்டை வந்து தள்ளி போக தான் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் வந்து ஞானவேல் ராஜா மட்டும் இதில் வந்து உறுதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் படத்தோட ரிலீஸ் தேதி தள்ளி போனால் தான் எங்களுக்கும் லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஞானவேல் ராஜா சார்பாகவும் சூர்யா சார்பும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்களா. ஸோ சொன்ன டேட்டில் ரிலீஸ் ஆனால் கண்டிப்பாக அந்த வசூலில் வந்து பாதிப்பு ஏற்பட ரொம்ப வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வந்து அக்டோபர் 10 வேணாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஷனில் வந்து முடிவு பண்ணிட்டா வேற என்ன தேதியை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்னா 3 தேதியை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்களா. இந்த 3 தேதியில் ஏதாவது ஒரு தேதி தான் கங்குவா திரைப்படம் ரிலீஸ் ஆக போகிறதாம். ஒன்று வந்து தீபாவளி முன்னிட்டு வந்து கங்குவா வந்து ரிலீஸ் பண்ணலாம், அப்பயும் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது வந்து ஒரு பெரிய ஓப்பனிங்காக வந்து சூர்யா அவர்களுக்கு இருக்கும். ஸோ அதை தாண்டி வந்து நவம்பர் 10 வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ணால் அதுவும் வந்து நல்லா இருக்கும். அப்போ வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு லீவ் டேஸ் தொடர்ந்து நடுவில் எந்த படமும் இல்லாமல் ஒரு சூப்பரான ஹிட்டாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறமா வந்து சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒரு டேட் வந்து ஒரு 20% கன்ஃபார்மான டேட்டு. ஸோ நவம்பர் இறுதியில் அப்படி இல்லைனா டிசம்பர் ஸ்டார்டிங்கில் வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான்லேயும் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் அக்டோபர் மாதமே படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி படக்குள்ள வந்து முடிவில் வந்து இருக்காங்க. ஸோ என்ன டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? நாளைக்கு டிஸ்கஷன் முடிச்சுட்டு நாளைக்கு நைட்டு அப்படி இல்லைனா வந்து நாளைக்கு மார்னிங் வந்து நமக்கு வந்து ஒரு பயங்கரமான அப்டேட் வந்து கங்குவா படக்குழு கிட்ட இருந்து கிடைக்க போகிறது. ஒருவேளை வந்து டேட்டில் எந்த ஒரு சேஞ்சும் இல்லைனா அஃபிஷியலாக வந்து எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்க மாட்டாங்க. அப்படியே வந்து படத்தை வந்து டைரெக்டாக அக்டோபர் 10 ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒருவேளை டேட்டில் ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சுன்னா அஃபிஷியலாக அப்டேட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்த மறக்காம கமெண்ட்ல
ஃபைனலாக கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி அஃபிஷியலான அப்டேட் வந்து வரப்போகிறது. ஸோ எப்போ அஃபிஷியலான அப்டேட் வந்து வரப்போகிறது, இதுக்கான ஏற்பாடுகள் தயாரிப்பு நிறுவனம் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற அப்டேட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நமக்கு வந்து கிடைத்து கொண்டு வருகிறது. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ஸோ கங்குவா திரைப்படம் அக்டோபர் 10ஆம் தேதி வெளியாகும் அப்படிங்கிற அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாலுமே இப்போ வரைக்கும் வந்து அக்டோபர் 10ஆம் தேதி கங்குவா திரைப்படம் வெளியாகுமா அப்படிங்கிற கேள்விக்குறி வந்து எழுந்திருக்கு. ஏன்னா அதே அக்டோபர் 10ஆம் தேதி தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட வேட்டையன் திரைப்படம் வெளியாகிறது. அதுக்கான ப்ரொமோஷன் ஒர்க்கும் வந்து செமையகராக போய்கொண்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து வேட்டையன் திரைப்படம் கங்குவா திரைப்படம் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகாது. ஏற்கனவே வந்து ஞானவேல் ராஜாவும் சொல்லியிருந்தாங்க. ஸோ கரெக்ட், நாங்கள் வந்து வேட்டையன் திரைப்படத்தோட சூப்பர் ஸ்டார் கூட மோத மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. அதனால தான் சூர்யா ரசிகர்கள் மத்தியில் கங்குவா திரைப்படம் சொன்ன தேதியில் அக்டோபர் 10ஆம் தேதி வெளியாகுமா அப்படிங்கிற கேள்விக்குறி எழுந்திருக்கு. சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே கங்குவா அக்டோபர் 10ஆம் தேதி வெளியாகாது, தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும், நவம்பர் மாதம் ரிலீஸ் ஆகும், அப்படி இப்படின்னு கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியில் வந்து பல குழப்பத்தை வந்து ஏற்படுத்தி கொண்டு இருக்காங்க. இப்போ வந்து கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை பற்றி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இது வரைக்கும் வந்து தயாரிப்பு நிறுவனம் வந்து கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை பற்றி எந்த ஒரு டிஸ்கஷனும் எடுக்கல அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆஸ் ஆஃப் நவ் இப்போ வரைக்கும் வந்து கங்குவா திரைப்படம் அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் தான் வந்து இருக்காங்களா. ஆனால் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட வந்து விசாரிக்கும் போது இந்த திரைப்படம் அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆனால் அது வந்து கங்குவாவுக்கு தான் மிகப்பெரிய மைனஸாக இருக்கும். ஒரு பெரிய அளவில் ஓப்பனிங் வந்து இருக்காது. 1000 ஸ்க்ரீன் வந்து தமிழகத்தில் இருக்குன்னா அதில் வந்து மேக்ஸிமம் வந்து வேட்டையன் திரைப்படத்துக்கு தான் கிடைக்கும். ஒரு 600 ஸ்க்ரீன் பக்கம் வேட்டையன் திரைப்படத்துக்கு வந்து கிடைச்சிடும். அதுக்கப்புறம் ஒரு 400 ஸ்க்ரீன் மட்டும்தான் வந்து கங்குவா திரைப்படத்துக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து தமிழகத்தில் மட்டும் இருக்காது. கேரளா, கர்நாடகா, நார்த் இந்தியா அந்த மாதிரி வந்து எல்லா ஸ்டேட்லையும் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஒரு பயங்கரமான மவுஸ் வந்து இருக்கிறது. ஏன்னா இதுக்கு முன்பு ஜெயிலர் திரைப்படம் பயங்கர வெற்றி அடைந்தது. அதனால் வந்து இப்போ வந்து ஜெயிலர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட மோதனா உங்களுக்கு வந்து பெருசாக வந்து ஓப்பனிங் வந்து கிடைக்காது. ஒருவேளை படம் வந்து சூப்பராக இருந்தால் அதுக்கப்புறம் தான் தேட்டர் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆனாலுமே இந்த ஓரளவு லைட்டாக வந்து விமர்சனம் வந்து நெகட்டிவான விமர்சனம் கங்குவா திரைப்படத்துக்கு வந்து விட்டால் அது வந்து ஒரு பெரிய அடியாக வந்து கங்குவா திரைப்படத்துக்கு விழும். போட்ட பட்ஜெட்டை கூட உங்களால் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அதனால் வந்து இப்போ வந்து ஞானவேல் ராஜா வந்து ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ஓடிடி ரைட்ஸ் அந்த மாதிரி வந்து எல்லா ஸ்டேட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் கூப்பிட்டு நாளைக்கு வந்து ஒரு மீட்டிங் வந்து நடக்க போகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ப்ரொடியூசர் தலைமையில் அந்த ஒரு மீட்டிங்கில் வந்து சூர்யா சார்பாகவும் வந்து கலந்து கொள்ள போகிறார்கள். சூர்யா அவர்கள் கலந்து கொள்ள போவதில்லை, சூர்யா சார்பாக வந்து கலந்து கொள்ள போகிறார்கள். அந்த மீட்டிங்கில் வந்து என்னைக்கு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும், சொன்ன டேட்டில் அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணால் நமக்கு வந்து லாபம் கிடைக்குமா, படம் வந்து போகுமா, ஸோ இல்லை வந்து டேட்டு சேஞ்ச் பண்ணால் படத்துக்கான ப்ரொமோஷன் வந்து பாதிக்குமா அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் வந்து எடுக்க போகிறாங்களா. ஸோ நமக்கு கிடைச்ச தகவல் படி என்னன்னா, ஸோ டேட்டை வந்து தள்ளி போக தான் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் வந்து ஞானவேல் ராஜா மற்றும் இதில் வந்து உறுதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் படத்தோட ரிலீஸ் தேதி தள்ளி போனால் தான் எங்களுக்கும் லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஞானவேல் ராஜா சார்பாகவும் சூர்யா சார்பாகவும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்களா. ஸோ சொன்ன டேட்டில் ரிலீஸ் ஆனால் கண்டிப்பாக அந்த வசூலில் வந்து பாதிப்பு ஏற்பட ரொம்ப வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வந்து அக்டோபர் 10ஆம் தேதி வேணாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஷனில் வந்து முடிவு பண்ணிட்டா வேறு என்ன தேதியை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னா 3 தேதியை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்களா. இந்த 3 தேதியில் ஏதாவது ஒரு தேதி தான் கங்குவா திரைப்படம் ரிலீஸ் ஆக போகிறதாம். ஒன்று வந்து தீபாவளி முன்னிட்டு வந்து கங்குவா வந்து ரிலீஸ் பண்ணலாம், அப்பயும் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது வந்து ஒரு பெரிய ஓப்பனிங்காக வந்து சூர்யா அவர்களுக்கு இருக்கும். ஸோ அதை தாண்டி வந்து நவம்பர் 10ஆம் தேதி வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ணால் அதுவும் வந்து நல்லா இருக்கும். அப்போ வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு லீவ் டேஸ் தொடர்ந்து நடுவில் எந்த படமும் இல்லாமல் ஒரு சூப்பரான ஹிட்டாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறமா வந்து சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒரு டேட் வந்து ஒரு 20% கன்ஃபார்மான டேட்டு. ஸோ நவம்பர் இறுதியில் அப்படி இல்லைனா டிசம்பர் ஸ்டார்டிங்கில் வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான்லேயும் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் அக்டோபர் மாதமே படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி படக்குள்ள வந்து முடிவில் வந்து இருக்காங்க. ஸோ என்ன டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? நாளைக்கு டிஸ்கஷன் முடிச்சுட்டு நாளைக்கு நைட்டு அப்படி இல்லைன்னா வந்து நாளைக்கு மார்னிங் வந்து நமக்கு வந்து ஒரு பயங்கரமான அப்டேட் வந்து கங்குவா படக்குழு கிட்ட இருந்து கிடைக்க போகிறது. ஒருவேளை வந்து டேட்டில் எந்த ஒரு சேஞ்சும் இல்லைன்னா அஃபிஷியலாக வந்து எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்க மாட்டாங்க. அப்படியே வந்து படத்தை வந்து டேரெக்டாக அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒருவேளை டேட்டில் ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சுன்னா அஃபிஷியலாக அப்டேட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்த மறக்காம கமெண்ட்ல